விலங்கியல்ல பீட்டர் ஆர்டேடியோடைய அற்புதமான பணிகளையும் இவர் எதனால் மீனியலின் தந்தைன்னு அறியப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். பீட்டர் ஆர்டேடி ஸ்வீடனை சேர்ந்த ஒரு இயற்கையாளர். இவர் 1705 பிப்ரவரி 27 அன்னைக்கு ஸ்வீடனுடைய வேஸ்டினோலான் கவுண்டியில் இருக்கிற ஆனஞ்சோல பிறந்தாங்க. ஆரம்பத்தில் இவருக்கு ஒரு கிளர்ஜிமேன், அதாவது மதகுரு ஆகணுன்றதுல தான் எண்ணம் இருந்தது. இதனால் 1724 ஆண்டு ஸ்வீடனுடைய உப்சாலாவில் இருக்கிற உப்சாலா யூனிவர்சிட்டியில் இவர் ஜாயின் பண்ணி தியாலஜி இறையியலை படித்து வந்தாங்க. போக போக இவருடைய கவனமானது மெடிசன் மருத்துவத்தின் பக்கம் திரும்பியது. இதன் காரணமாக இவர் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிறகு இவருக்கு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு படிக்கிறதுலையும் ஆர்வம் ஏற்பட்டது. அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. இதனால் இவர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியை அடுத்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1728 ஆண்டு அந்த உப்சாலா யூனிவர்சிட்டியில் காரல் லின்னேயஸ் அப்படின்ற ஸ்வீடனை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் மற்றும் மருத்துவர், அவர் அப்போ அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. பிறகு காரல் லின்னேயஸும் பீட்டர் ஆர்டேடி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நிறைய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றியெல்லாம் ஆய்வு செஞ்சு வந்தாங்க படிக்கிற காலத்திலேயே. அதுக்கப்புறமா இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அவைகள் எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமாகவும் அதே மாதிரி முறைப்படியும் கிளாசிஃபை பண்ணணும், வகைப்படுத்தணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் திட்டமிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அதை பிரிச்சுக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு காரல் லின்னேயஸ் விலங்குகளை கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அதே மாதிரி தாவரங்களை கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதே சமயம் பீட்டர் ஆர்டேடி மீன்கள், ஃபிஷஸ், அதே மாதிரி ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்ற இந்த நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தவளை போன்ற உயிரினங்கள், அதுக்கப்புறமா ரெப்டைல்ஸ் அப்படின்ற இந்த பாம்பு, அதுக்கப்புறமா அந்த பல்லி மாதிரியான ஊர்வன விலங்குகள், அதே மாதிரி இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இந்த அம்பெலிஃபெரா அப்படின்னு சொல்லி அம்பெலிஃபெரே அப்படின்னு ஒரு வகையான ஒரு பிளான்ட் ஃபேமிலி அது. ஸோ இதை எல்லாத்தையுமே கிளாசிஃபை பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சியை இவர் பீட்டர் ஆர்டேடி எடுத்துக்கிட்டாங்க. பிறகு 1729 ஆண்டு இவருடைய படிப்பை முடிச்சுட்டு பீட்டர் ஆர்டேடி முழுமையாக அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. குறிப்பாக இவர் ஸ்வீடன்ல இருந்து இங்கிலாந்துக்கு கிளம்பினாங்க. அதே சமயம் காரல் லின்னேயஸ் அவருடைய ஆராய்ச்சிக்காக ஸ்வீடன்ல இருந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற லேப்லாண்டுக்கு கிளம்பினாங்க. ஸோ 2 பேரும் 2 வெவ்வேறு நாடுகளில் அவங்களுடைய ஆராய்ச்சிகளை தொடங்கினாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரல் லின்னேயஸ் விலங்குகளையும் தாவரங்களையும் வகைப்படுத்துறதுல ஈடுபட்டாங்க. இவர் பீட்டர் ஆர்டேடி மீன்கள், ஊர்வன விலங்குகள், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகள், அதே மாதிரி அந்த ஆம்பிலிஃபெரா அப்படின்ற ஒரு வகையான அந்த தாவர குடும்பம். ஸோ இதை பற்றி இவர் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டுக்கிட்டாங்க. அதாவது இவங்க 2 பேரில் யாராவது முதல்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுடைய ஆராய்ச்சியை அப்படியே விட்டுடாமல் அந்த ஆராய்ச்சியை எடுத்து உயிரோடு இருக்கிறவங்க அதை தொகுத்து வெளியிடணும், பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் இவங்க போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பீட்டர் ஆர்டேடி இங்கிலாந்து முழுக்க பயணம் பண்ணி நிறைய உயிரினங்களை இவர் ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக இவருக்கு மீன்களை படிக்கிறதுலையும் மீன்களை ஆய்வு செய்கிறதுலையும் தான் அதிக ஆர்வம் இருந்தது. இதனால இவர் மீன்களை தான் அதிகமாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக 1734 இந்த காலகட்டத்தில் இவர் இங்கிலாந்துடைய லண்டனுக்கு போயிருந்தப்போ லண்டன் பிரிட்ஜுக்கு கீழே இவர் ஒரு வேல், ஒரு பெரிய திமிங்கலத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த திமிங்கலத்தையும் பீட்டர் ஆர்டேடி ஆய்வு செஞ்சாங்க. மேலும் இவர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக குளங்கள், ஆறுகள், ஏரிகள், அதே மாதிரி கடல், அங்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் பிடிச்சு அந்த மீன்களினுடைய உடல் அமைப்பு பற்றியும் அது எப்படி உணவுகளை உண்ணுது, அது எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அது எந்த மாதிரியான வாழ்விடத்தில் இருக்குது அப்படின்ற முழுமையான விஷயங்களை இவர் ஆய்வு செஞ்சு அவைகளை வகை பிரிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ ஆரம்பத்தில் பீட்டர் ஆர்டேடி எப்படி வகை பிரித்தாங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் மீன்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் முறைப்படி அந்த அளவுக்கு வகைப்படுத்தப்படலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மீன்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உடல் எந்தெந்த மீன்கள் பெருசாக இருக்கும் அதெல்லாம் ஒரு இனம், எந்தெந்த உயிரினங்கள் எந்தெந்த மீன்கள் சின்ன சின்னதாக இருக்கும் அதெல்லாம் ஒரு இனம், அதே மாதிரி ஒரே நிறத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் ஒரு இனம், வெவ்வேறு நிறத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் ஒரு இனம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்க. ஆனால் இப்படி மீன்களினுடைய இனத்தை பிரிக்கிறது தப்பு அப்படின்றத பீட்டர் ஆர்டேடி உணர்ந்தாங்க.
அதனால் இவர் வந்து வேறு விதமாக அதை வந்து பிரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. குறிப்பாக மீன்களினுடைய ஃபின் ரேஸ் அப்படின்ற இந்த துடுப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், அவைகளினுடைய வடிவமைப்பு வந்து ஒவ்வொரு மீன் இனத்துக்கும் மாறுபடும். ஸோ அதை அடிப்படையாக பீட்டர் ஆர்டேடி வந்து வச்சாங்க. அதே மாதிரி இந்த கில் ஓப்பர்குலா அப்படின்ற ஒரு வகையான இந்த மீன்களினுடைய செவலை மூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்புலையும் சில மீன் இனங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு மீன் இனங்களுக்கும் வந்து வேறுபாடு இருக்கும். ஸோ அதை வச்சும் வேறுபடுத்தலாம் அப்படின்னு இவர் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி மீன்களினுடைய உடல் அமைப்பு, குறிப்பாக வந்து மீன்களினுடைய எலும்புக்கூடு, அந்த எலும்புகள் வந்து எப்படி இருக்குது உள்ள, ஸோ அதை வச்சும் இந்த மீன்களினுடைய இனத்தை பிரிக்கலாம் அப்படின்னு பீட்டர் ஆர்டேடி வந்து அப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ இவர் நிறைய மீன்களை பிடிச்சி அதை டைசெக்ட் பண்ணி வெட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்புகள், அதனுடைய செவில்களினுடைய அமைப்பு, அதனுடைய துடுப்புகளினுடைய அமைப்பு, இதெல்லாத்தையும் பார்த்தாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய இனங்கள், மீன் இனங்கள், அதனுடைய அந்த துடுப்பு அமைப்புகள், செவில்கள், அதனுடைய அந்த எலும்புகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி வேறு விதமாக இருக்கக்கூடிய மீன்களினுடைய இதே சார்ந்த உடல் அமைப்புகள் அது வந்து வேறு விதமாக இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து பிரிக்கணும் அப்படின்னு இவர் டிசைட் பண்ணாங்க. அதே மாதிரி இவர் தான் வந்து ஜீனஸ், அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ், அதுக்குண்டான டிஃபரன்ஸை வந்து ரொம்ப தெளிவாக மீன்களுக்குள்ளே கொடுத்தாங்க. அதாவது ஜீனஸ் அப்படின்னா ஒரே உயிரினத்திலேயே நிறைய இனங்கள் சேர்ந்த ஒரு பேரினம் தான் ஜீனஸ் அப்படின்றது. ஸ்பீசிஸ் அப்படின்னா தனித்தனியான உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு உதாரணத்துக்கு பூனை இனத்தை வச்சு சொல்லுவோம். பூனை இனம் அப்படின்றது பொதுவாக எல்லா பூனைகளும் சேர்ந்தது ஒரு ஜீனஸ், ஒரு பெரிய பூனை இனம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அந்த பூனைகள்லேயே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். காட்டு பூனைகள், நாட்டு பூனைகள் அப்படின்னு விதவிதமான பூனைகள் இருக்கும். ஸோ அதெல்லாமே காட்டு பூனைகள் எடுத்துக்கிட்டோம்னா அது தனி ஸ்பீசிஸ், வீட்டு பூனைகள், அந்த நாட்டு பூனைகள் எல்லாம் தனி ஸ்பீசிஸ். ஸோ இப்படி வந்து பிரிச்சிடலாம். ஸோ பூனைகள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சேர்த்தா அது ஜீனஸ், பேரினம். அவைகளையே வகைப்படுத்தினா அது ஸ்பீசிஸ் அப்படின்னு இவர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் மீன்களையும் இவர் வந்து வகைப்படுத்தினாங்க. அதாவது சுறாக்கள், திமிங்கலங்கள், அதே மாதிரி டால்ஃபின்கள் அப்படின்னு வகைப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. ஸ்பீசிஸ்லேயே ஒரே இனத்திலேயே வந்து சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். நிறத்தில் வேறுபாடு இருக்கலாம், அளவில் வேறுபாடு இருக்கலாம். அது எல்லாத்தையுமே வந்து வேறு வகைகள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிரித்தாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பீட்டர் ஆர்டேடி தான் வந்து பண்ணி அதை முழுமையாக வந்து மேனுஸ்கிரிப்டாக வந்து எழுதி வந்தாங்க. அதாவது கையெழுத்து பிரதியாக அவருடைய கையாலேயே அதை வந்து தொடர்ச்சியாக எழுதியும் வந்தாங்க. இதையும் தாண்டி பீட்டர் ஆர்டேடி வந்து மீன்களை வந்து 4 குரூப்பாக வந்து பிரித்தாங்க, கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஸோ 4 குரூப்பாக பிரிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மீன்கள் வந்து இவ்வளோ இனங்கள் இருக்குது, அது இவ்வளோ குரூப்பாக இருக்கும் அப்படின்னுலாம் பிரிக்கப்படலை. அதை இவர் தான் வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அகென்தாப்டெரிஜி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு, அதே மாதிரி மலகாப்டெரிகி அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பு, அதுக்கப்புறமா பிரான்சியோஸ்டெரிகி அப்படின்னு சொல்லி பிரான்சியோஸ்டெகி அப்படின்னு இன்னொரு குரூப்பு, அதுக்கப்புறம் சாண்ட்ரோஸ்டெரிகி அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப். இப்படி 4 குரூப்ஸாக மீன்களை வந்து இவர் பிரித்தாங்க. இப்படி வகைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன்களினுடைய குடும்பம், ஃபேமிலி, அதுக்கப்புறம் மீன்களினுடைய பேரினம், ஜீனஸ், அதுக்கப்புறம் மீன்களினுடைய இனம், ஸ்பீசிஸ், அது எல்லாத்தையும் கூட இவர் வந்து ரொம்ப சிறப்பாக வகைப்படுத்தி தொடர்ச்சியாக எழுதி வந்தாங்க. இந்த நிலையில் அவர் வந்து அந்த 1734ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில எல்லாம் ஹான்ஸ் ஸ்லோன் அப்படின்ற ரொம்ப தலை சிறந்த ஒரு நபர், ஆங்கிலோ ஐரிஷ் ஃபிசிஷியன் அண்டு நேச்சுரலிஸ்ட், அவரை வந்து இவர் சந்தித்தாங்க. அப்போ அந்த ஹான்ஸ் ஸ்லோன் வந்து ராயல் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவரை சந்தித்து இவருடைய ஆய்வுகள் பற்றிலாம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா டான் சால்டரோவுடைய காஃபி ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த காஃபி ஹவுஸில் வந்து நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அங்கேயும் போய் இவருடைய இயற்கை ஆர்வத்தை இவர் வெளிப்படுத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றிலாம் இவர் வந்து ஸ்டடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1735 இந்த காலத்துலலாம் இவருக்கு அந்தளவுக்கு பண வசதி இல்லை. ஏன்னா இவர் ஆய்வு செய்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. ஆனால் பீட்டர் ஆர்டேடிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அப்போ இவர் வந்து இங்கிலாந்துலேருந்து 1735ஆம் ஆண்டு இவர் வந்து நேராக நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து கிளம்பி போனாங்க. குறிப்பாக நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற லைடனுக்கு போனாங்க. அங்கே தான் காரல் லின்னேயஸ் இவருடைய நண்பரும் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் வயசு வந்து 2 வயசு டிஃபரன்ஸு. காரல் லின்னேயஸ் 1707 பிறந்தவர், இவரோட 2 வயசு கம்மி, இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் காரல் லின்னேயஸ் தான் வந்து
ஆல்பர்டஸ் சீபா அப்படின்னு சொல்லி ஒரு நெதர்லாண்டை சேர்ந்த பணக்கார நபர். அவர் ஒரு பெரிய மியூசியம்லாம் வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட பீட்டர் ஆர்டேடியை வந்து அறிமுகப்படுத்தி இவருக்கு நிதி உதவி வழங்கும்படி கார்ல் லின்னேயஸ் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆல்பர்டஸ் சீபா வந்து ஒரு விஷயத்தை பண்ணிச்சாங்க. அவருடைய மிகப்பெரிய மியூசியம் அது வந்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாமில் இருந்தது. ஸோ அதுதான் அப்போதைய மிகப்பெரிய மியூசியமாக இருந்தது. அந்த மியூசியமில் இருக்கக்கூடிய மீன்கள் அதை எல்லாத்தையுமே வந்து விளக்கணும் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு மீன் இனத்தை எடுத்தால் அந்த மீன் இனம் வந்து எந்த மாதிரியான சூழலில் வாழும், எப்படி உப்பு தண்ணியில் வாழுமா அல்லது நல்ல தண்ணியில் வாழுமா, அது எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளும், புழுக்களை சாப்பிடுமா அல்லது பாசிகளை உண்ணுமா, அதே மாதிரி அது எந்த மாதிரி இனப்பெருக்கம் பண்ணும், அதனுடைய அந்த இனத்தினுடைய குணம் எப்படி இருக்கும், பிஹேவியர் நடத்தை, அதெல்லாத்தையுமே வந்து விளக்கணும். ஸோ அதுக்கு இவரை வந்து அவர் அந்த ஆல்பர்டஸ் சீபா வந்து பணிச்சிருந்தாங்க. அதை பீட்டர் ஆர்டேடி வந்து ஏற்றுக்கவும் செஞ்சாங்க. ஏற்றுக்கிட்டு தொடர்ச்சியாக இவர் வந்து அது போன்ற விஷயங்களை ஆய்வு செஞ்சு இவர் வந்து புத்தகமாக எழுதியும் வந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த ஆல்பர்டஸ் சீபாவுடைய வீட்டில் இருந்து இவர் தங்கும் இடத்துக்கு இவர் திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த ஆம்ஸ்டர்டாமில் இப்படி திரும்பிட்டு இருக்கும்போது 1735 செப்டம்பர் 27 அன்னைக்கு ஒரு கால்வாயில் இவர் தவறி விழுந்துடுறாங்க. விழுந்த பிறகு 1735 செப்டம்பர் 28 அன்னைக்கு இவருடைய உடல் வந்து சடலமாக மீட்கப்பட்டது. ஸோ இவருடைய வெறும் 30 வயசுலேயே பீட்டர் ஆர்டேடி வந்து அநியாயமாக உயிரிழந்திருந்தாங்க. இந்த தகவல் செப்டம்பர் 30 தான் கார்ல் லின்னேயஸுக்கு வந்து சென்றடைஞ்சது. உடனடியாக கார்ல் லின்னேயஸ் வந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்து புறப்பட்டு போய் பீட்டர் ஆர்டேடியோடைய உடலை வந்து மீட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அக்ரிமெண்ட் படி பீட்டர் ஆர்டேடியும் கார்ல் லின்னேயஸும் முதல்ல யாராவது ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி உயிரோடு இருக்கிறவங்க வெளியிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி கார்ல் லின்னேயஸ் வந்து அவருடைய ஒர்க்கில் எழுதிட்டு இருக்கும்போதே பீட்டர் ஆர்டேடியோடைய ஒர்க்கையும் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 1735ஆம் ஆண்டு தான் சிஸ்டமா நட்டோரா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை கார்ல் லின்னேயஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்த அம்பெலிஃபெரா அப்படின்னு சொல்லி இவர் பீட்டர் ஆர்டேடி வந்து ஆராய்ச்சி பண்ண அந்த ஒரு தாவர குடும்பம், இது ஒன்றும் கிடையாது, இந்த கேரட்டு கொத்தமல்லி அதெல்லாம் சார்ந்தது தான் அந்த ஒரு குடும்பம், அந்த தாவர குடும்பம். ஸோ அதை பற்றி இவர் கொடுத்திருந்த விளக்கம், அதே மாதிரி எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணணும் உயிரினங்களை அப்படின்னு பீட்டர் ஆர்டேடி கொடுத்திருந்த விஷயங்களெல்லாம் அந்த சிஸ்டமா நட்டோரா புத்தகத்தில் கார்ல் லின்னேயஸ் வெளியிட்டாங்க. ஆனால் அதை கடந்து 1738ஆம் ஆண்டு கார்ல் லின்னேயஸ் வந்து இக்தியாலஜியா அப்படின்னு சொல்லி இக்தியாலஜி சீவ் ஓப்ரா ஆம்னியா ட பிசிபஸ் அப்படின்னு சொல்லி லட்டின் லாங்குவேஜில் ஒரு ஒர்க்கை கார்ல் லின்னேயஸ் வந்து வெளியிட்டாங்க. இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து இச்தயாலஜி அப்படின்னு அர்த்தம். இச்தயாலஜி ஆர் ஆல் த ஒர்க்ஸ் ஆன் ஃபிஷஸ் அப்படின்னு, இதுதான் வந்து இதனோட இங்கிலீஷ் டைட்டில். இது வந்து பீட்டர் ஆர்டேடியோடைய ஒர்க்கு தான். அதை புத்தகமாக அந்த கார்ல் லின்னேயஸ் வந்து 1738 வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் தான் பீட்டர் ஆர்டேடியோடைய மீன்கள் பற்றின அத்தனை விஷயங்களும் அமைஞ்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடிலாம் கடலில் வாழுதா அல்லது நீரில் வாழுதா, அந்த இப்போ நன்னீரில் வாழுது அப்படின்னா அது ஒரு வகையான இனம், அதேமாதிரி கடல் உப்பு தண்ணியில் வாழுதுன்னா அது ஒரு வகையான மீன் இனம் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் அது தவறு. ஏன்னா ஒரு சில மீன்கள் எல்லாமே வந்து நன்னீர்லையும் வாழும், ஆறுலையும் வாழும், கடல்லையும் வாழும். அப்போ இது வெவ்வேறு இனம் அப்படின்னு பிரித்தா இங்கே வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி முறையை வச்சு வெறும் பெருசாக ஒரு மீன் இருந்தால் அது ஒரு இனம், கலர் மட்டும் வெவ்வேறு மாதிரி இருந்தால் அது வெவ்வேறு இனம் அப்படிலாம் இல்லாமல் அதனுடைய துடுப்பு அமைப்பு, அதனுடைய செவில் தன்மை, அதனுடைய எலும்பு, இது எல்லாத்தையும் வச்சு தான் அதனுடைய எண்ணிக்கையும் வச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த 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 செவில்களினுடைய சவ்வுகளுக்கு கீழே, அதாவது கில் மெம்பரைன் அப்படின்னு இருக்குது மீன்களினுடைய செவில் சவ்வுகள், அது கீழே வந்து சில சின்ன சின்ன எலும்புகள் இருக்கும். அதில் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் மீன் இனத்தை வந்து வகைப்படுத்தலாம். அதே மாதிரி தான் அந்த ஃபின்ஸ் அப்படின்ற அந்த துடுப்புகள், அதில் அந்த எண்ணிக்கையிலையும் மீன்களினுடைய இனத்துக்கு இடையில் வேறுபாடு இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் கூட பீட்டர் ஆர்டேடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாத்தையும் தான் அவர் அந்த புத்தகமாக வெளியிட்டாங்க. குறிப்பாக அதில் 5 பார்ட் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பிப்ளியாடெக்கா இக்தியாலஜிக்கா அப்படின்னு சொல்லி, இதில் வந்து இந்த ஏற்கனவே இந்த மீன்களை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் யாரெல்லாம் மீன்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பீட்டர் ஆர்டேடி எழுதி அவங்க சொன்ன விஷயம் என்ன, அதில் என்ன தவறு இருக்குது, அது என்ன திருத்தம் இருக்கணும், இது என்ன இனம், இது என்னன்னா, அந்த ஒரு விஷயத்தை பீட்டர் ஆர்டேடி அதில் எழுதியிருந்தாங்க அந்த பார்ட்டில். அதுக்கப்புறமா அந்த ஃபிலசாஃபியா
ஃபிலசாஃபியா இக்தியாலஜிக்கா இதுலேயும் வந்து இது இன்னொரு பார்ட்டு. இதில் வந்து எப்படி மீன் இனத்தை வந்து வகைப்படுத்தணும் அதை பற்றி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெனரா பிஸ்கியம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பேரினம், அந்த மீன்களினுடைய பேரினம்னா என்ன அதை பற்றி எழுதியிருந்தாங்க அந்த ஒரு பார்ட்டில். அதுக்கப்புறமா வந்து சினோனோமியா நாமின் பிஸ்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒர்க்கில் வந்து பேரிடுறது, அந்த இனங்களுக்கு வந்து எப்படி பேரிடணும் மீன்களினுடைய இனங்களுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நிறைய குழப்பம் இருந்தது. இப்போ நெதர்லாண்ட்ஸில் ஒரு மீனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதே மீனுக்கு இங்கிலாண்டில் வேற பேர் இருக்கும். அப்போ ஆராய்ச்சியின் போது குழப்பம் ஏற்படும். அப்படி இல்லாமல் உலகளாவிய அளவில் ஒரே மாதிரி பேர் இருக்கணும். அதனால எந்தெந்த மீன்களுக்கு இந்த குழப்பமான பேர் இருக்கும் அதெல்லாம் திருத்தம் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ஒர்க்கில். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து டெஸ்கிரிப்ஷன்ஸ் பேசியாரம் பிஸ்கியம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மீன் இனங்களை விளக்கி கூறியிருந்தாங்க. அது எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும், அது எந்த மாதிரியான நீரில் வாழும், நன்னீரா உப்பு நீரா, அந்த நடத்தை என்ன, அதை பற்றிலாம் அவர் வந்து அதில் விளக்கியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவர் இறந்த பிறகு கார்ல் லின்னேயஸ்னால் வெளிக்கொண்டு வரப்பட்டது. இதனால தான் பீட்டர் ஆர்டேடி வந்து இறந்த பிறகு ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டயாலஜி அப்படின்னா, ஹிஸ்டயாலஜி அப்படின்றது மீன்களை பற்றி படிக்கக்கூடிய விலங்கியல் பிரிவு, அதுதான் மீனியல் அப்படின்றது. ஸோ இதனால தான் இவர் வந்து மீனியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட பீட்டர் ஆர்டேடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் கார்ல் லின்னேயஸ் சொல்லியிருந்தேன், இவருடைய நண்பர். அவர் வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய நபரானாங்க. ஸோ அந்த கார்ல் லின்னேயஸோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.